வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் இணைந்து. அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் இருபக்கமும் மறைக்கும் நிலை வரும் என கூறி அனுமதி மறுத்திருக்கலாம் அப்படின்னு போலீஸாரை பார்த்து கேட்காங்க. கூட்டம் அதிகமாக தான் இருக்கு, ஏப்பா நீங்க எங்களுக்கு சொல்லிருக்கலாம்ல, நீங்க எப்படி ரத்து செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு காவல்துறை பற்றி கேள்வி கேட்கறாங்க. அப்படி காவல்துறை செஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? மாற்றி பேசியிருப்பாங்க. அரசியலுக்காக என்ன பேசியிருப்பாங்கன்னா, பாருங்க நாங்கள் ஒரு கூட்டம் கூட்டம் தமிழ்நாடு அரசு நாங்கள் எங்கள் கூட்டத்தை வந்து பயந்து இதை ரத்து செய்யறாங்க அப்படின்னு திருப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது, அப்போ காவல்துறை வந்து தடுத்துருக்கலாம்ல, இந்த கூட்டத்தை ரத்து செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. யாரு? தாவேக்கா சொல்றாங்க. மக்கள் மீது தான் தவறு, காவல்துறை மேல தப்பு இல்லையா, அவங்க நிர்வாகி மாவட்ட செயலாளர் மேலே தப்பு இல்லையா, பொதுச் செயலாளர் மேலே தப்பு இல்லையா, விஜய் மேலேயும் தப்பு இல்லையா, அப்ப யார் மேல தப்பு? மக்கள் மேல தப்பு அப்படின்னு மக்கள் மீதே குற்றம் சாட்டுது. இதுல இதுக்கு உண்டான இந்த விவாதத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன? இவங்க மேலாம் தவறு இல்லை அப்படின்னா யார் மேல தப்பு? உங்களை பார்த்து வந்த மக்கள் மீது தவறு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க, அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சாங்க, அதனால தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் பதில சொல்றாரு. இது அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுன்றதை யோசிச்சு பாருங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த கரூர் சம்பவத்தை பத்தி எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலுமே அந்த உயர்நீதிமன்றத்துல என்னென்னாலும் நடந்தது, எதுக்காக வழக்கு தொடுத்தாங்க, அந்த மனு என்ன சொல்லுது, அதற்கு நீதிபதி கிட்ட என்னென்ன வாதம் செஞ்சாங்க, நீதிபதி என்ன பதில் சொன்னார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா மேலோட்டமாக நம்ம தெரிந்து கொள்வதை விட உண்மையிலுமே அந்த 100% அங்கே என்ன நடந்தது அப்படின்னும் போது தான் ஒருத்தருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ள முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த கட்சி வந்து என்ன நினைக்குது, அவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்க, அது நியாயமானதா இல்லை அவங்க நம்பலாமா, அடுத்து அவங்க பின்தொடர்ந்து நம்ம அரசியலில் பயணிக்கலாமா அப்படின்ற ஒரு சிந்தனையை நமக்கு உருவாகும். அதனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கரூர் போலீசார் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், கட்சியின் இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் தாவேகா மாவட்ட தலைவர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது மரணத்திற்கு காரணமாக இருத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். யார்? அது போலீஸ்கார். இவங்களாம் மரணத்துக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அப்புறம் அந்த மாவட்ட நிர்வாகி எல்லாரும் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கில் மதியழகன், அவருக்கு அடைக்கலம் கொடுத்த தாவேகா நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். யாரு? மதியழகனும் பவுன்ராஜ் கைது செஞ்சிருக்காங்க. மதியழகன் யாருன்னா மாவட்ட செயலாளர், பவுன்ராஜ் யாருன்னா நகர செயலாளர். அவர் தான் வந்து அந்த மதியழகனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தார். அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை செயலாளர் நிர்மல்குமார் தரப்பில் முன்ஜாமீன் கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஸோ 2வது குற்றவாளியை அவங்க 2 பேரும் அறிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கைது செஞ்சுருவாங்க அப்படின்றதுக்காக முன்ஜாமீன் கேட்டு மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனுக்கள் நீதிபதி எம் ஜோதிராமன் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் யார் மனு தாக்கல் செஞ்சாங்க, யார்? அந்த தாவேகா சார்பில் அவங்க வந்து வாதிடுறாங்க. என்ன அப்படின்னா, போலீசாரின் எஃப்ஐஆரில் எங்களிடம் அறிவுரை வழங்கியும் என குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் அது என்ன கூறவில்லை. எங்களது கட்சி தொண்டர்களை நாங்கள் கொல்ல வேண்டிய அவசியமில்லை. வேண்டுமென்றே காக்க வைத்து தாமதமாக வந்தது போல் கூறப்பட்டுள்ளது. எஃப்ஐஆரில் தவறான பல தகவல்கள் உள்ளன. இது திட்டமிட்ட செயல் அல்ல, விபத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. இதிலிருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது போலீஸார் வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம், அந்த எஃப்ஐஆர்ல இருக்கான். ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் வழங்கலை, நாங்களே வேணும்னே எங்களுடைய மக்களை கொலை செய்யலை, இது வந்து திட்டமிட்ட சதியெல்லாம் கிடையாது, இது யாரும் செஞ்சு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு விபத்து அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ விபத்து, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, இது திட்டமிட்டு வந்து அந்த பகுதியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் தவறு செஞ்சுருக்காரு, ஸோ அவர் செய்த சதி திட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மனு தாக்கல் செய்யும் போது அவங்க என்ன விவாதம் செய்கிறாங்க அப்படின்னா, இது யார் மேலேயுமே தப்பு கிடையாது, யாருமே சதித்திட்ட செய்யலை, இது தற்செயலாக நடந்த விபத்து அப்படின்னு அவங்க பதிவு செய்கிறாங்க. இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இது அவங்க பேசுறது உண்மையா பொய்யா, மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் இருபக்கமும் மறைக்கும் நிலை வரும் என கூறி அனுமதி மறுத்திருக்கலாம் அப்படின்னு போலீஸாரை பார்த்து கேட்குறாங்க. இது ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதின்னு உங்களுக்கு தெரியுது, அதே மாதிரி குறுகிய இடமா இருக்கு, இதில் வந்து நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு காவல்துறையை அந்த இடத்துல அனுமதி கொடுக்கறதுக்கு மறுத்திருக்கலாம் அப்படின்னு காவல்துறை மீது அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி கோரிய போது காவல்துறை இதனை செய்திருக்கலாம், எங்களுக்கு அது குறித்து தெரியவில்லை. இந்த மாதிரிலாம் இடம் வந்து சின்னதாக இருக்கு, இவ்வளோ மக்கள் வந்தால் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு எங்களுக்குலாம் தெரியல முன்கூட்டியே, போலீஸார் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை சொல்கிற பதில் மாதிரி போலீஸார் மீது அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. யார்? தாவேகா தரப்பு.
ஒட்டுமொத்த மக்களும் கூடிய நிலையில் காவல்துறை தடியடி நடத்தினர். வெவ்வேறு இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்திய போது மக்கள் கூட்டம் வந்தது. தடியடி நடத்திருக்காங்க, அதே மாதிரி வெவ்வேறு இடத்துல நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்திருக்கோம், அங்கேயெல்லாம் மக்கள் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கும் வரும் என காவல்துறை கணித்திருக்க வேண்டும், நாங்கள் அதில் புலமை பெற்றவர்கள் அல்ல. அதாவது எல்லா கூட்டங்களும் வராங்க, இங்கேயும் வந்து அதிகமான கூட்டம் வரும், அதை நீங்கள் தான் கணிச்சிருக்கணும், எங்களுக்கு அதை பற்றி அறிவு இல்லை, புரிதல் இல்லை, போதிய அனுபவம் இல்லை அப்படின்னு தாவேக வந்து யாருக்கிட்ட கேட்குறாங்க, காவல்துறை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எத்தனை கூட்டங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா, இந்த இடத்துல குறைவான இடமா இருக்குது, மக்கள் அதிகமாக கூடனா அசம்பாதம் நடைபெறும் அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா, எங்களுக்கு அதை பற்றி தெரியாத, அறிவு இல்லையா அப்படின்னு தாவேக சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்பே வேறு இடத்தில் நடத்த அனுமதி கோரி முறையிட வந்தோம். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அன்று நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வெடிக்கப்பட்டதால் முறையிட இயலவில்லை. நாங்கள் இந்த இடத்துல இல்லை வேற இடத்துல வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் ஒரு முறையிடத்துக்கு வந்தோம். ஆனால் அன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்கே வந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் இருந்ததுனால நாங்கள் பின்வாங்கிட்டோம், இல்லைன்னா நாங்கள் அன்னைக்கே வந்து வேற இடத்துக்கு அனுமதி கோரி நாங்கள் விண்ணப்பம் செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் வேலுச்சாமிபுரத்தில் நடக்கும் நிலை ஏற்பட்டது. காலியான ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம், யார் மீதும் தவறு இருக்கலாம், விபத்துகளை விபத்துகளாக பார்க்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆம்புலன்ஸ் வந்து அதிகமாக வளம் வந்தது, அது எம்டியாக வளம் வந்தது. இந்த தவறுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம், இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இது விபத்து, இது ஒரு விபத்தாக பார்க்கணும் அப்படின்னு யார் சொல்லுது, காவல்துறை சொல்ல, தமிழ்நாடு அரசு சொல்லலை, தாவேகா தரப்புல இருந்து அந்த பதில்கள் சொல்லப்பட்டது. இது ஒரு விபத்து தான், நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, யார் மேல தவறு அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு விபத்தா பார்க்கணும் அப்படின்னு தாவேகா சொல்லியிருக்காங்க. அதற்காக பொதுச் செயலாளர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும்? கட்சி தலைவரை பார்ப்பதற்காக கூட்டத்தினர் காத்திருக்கின்றனர். சில கூட்டத்தில் காலணி மற்றும் சில ரசாயனங்களை எரிந்தனர். உடனே காவல்துறையினர் எவ்வித எச்சரிக்கையும் கொடுக்காமல் தடியடி நடத்தினர். இதன் காரணமாகவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினரே சரியாக கையாள தவறிவிட்டனர். எச்சரிக்கையின்றி தடியடி நடத்தப்பட்டதன் காரணம் என்ன? ஸ்ப்ரே பயன்படுத்தியுள்ளனர். நடிகர் ஷாருகான் வழக்கில் குற்றவியல் வழக்கு பதியவில்லை. நீதிமன்றம் இவ்வாறு நடக்க வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு நடைபெறவில்லையே என குறிப்பிட்டது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தடியடி நடத்திருக்காங்க, எந்த ஒரு முன் அறிவிப்பு தடியடி நடத்திருக்காங்க, அதே மாதிரி ஸ்ப்ரே பண்றதா சொல்றாங்க, காலணிகள் வந்து வீசப்பட்டதா சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இது காவல்துறை என்ன பண்ணுச்சு, காவல்துறையை சரியாக கையாள தெரியல, தவறு அவங்களுடைய கையாள தவற விட்டுட்டாங்க அப்படின்னு காவல்துறை மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. யார், தாவேகா. கூட்டம் அதிகம் இருப்பதால் நிகழ்வை ரத்து செய்யுமாறு காவல்துறை கூறியிருக்கலாம். அதற்கான அதிகாரம் அவளுக்கு உள்ளது. கூட்டம் அதிகமாக தான் இருக்கு, ஏப்பா நீங்க வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல, நீங்க எப்படி ரத்து செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு காவல்துறை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அப்படி காவல்துறை செஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, மாற்றி பேசியிருப்பாங்க. அரசியலுக்காக என்ன பேசியிருப்பாங்கன்னா, பாருங்க நாங்கள் ஒரு கூட்டம் விடுறோம், தமிழ்நாடு அரசு நாங்கள் எங்கள் கூட்டத்தை வந்து பயந்து இதை ரத்து செய்கிறாங்க அப்படின்னு திருப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது, அப்போ காவல்துறை வந்து தடுத்துருக்கலாம்ல, இந்த கூட்டத்தை ரத்து செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யார், தாவேகா சொல்கிறாங்க. கடமையை செய்யாமல் காவல்துறையினர் கட்சியினர் மீது குற்றம் சுமத்துகின்றனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மதியழகன் தான், அவர் கைது செய்யப்பட்டுள்ளார், அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, இந்த சம்பவத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை சொல்லியிருக்கலாம், ஆனால் அது தவறிட்டாங்க. அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு பொறுப்பானவர்கள் யாருன்னா, ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா, அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். ஆனால் அவரும் தப்பு செய்யலை, ஆனால் அவர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு பின்வாங்கிட்டாங்க. அவங்க மேலே தவறலையா, ஆனால் மதியழகன் மேலே தவறலையா, யார் மேலே தவறில்லை. அப்போ யாரை சொல்ல விடுறாங்க, மக்கள் மீது தான் தவறு, காவல்துறை மேலே தப்பு இல்லையா, அவங்க நிர்வாகி மாவட்ட செயலாளர் மேலே தப்பு இல்லையா, பொதுச் செயலாளர் மேலே தப்பு இல்லையா, விஜய் மேலேயும் தப்பு இல்லையா, அப்போ யார் மேலே தப்பு, மக்கள் மேலே தப்புன்னு அப்படின்னு மக்கள் மீது குற்றம் சாட்டுகிறது. இதில் இதுக்கு உண்டான இந்த விவாதத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன, இவங்க மேலாம் தவறு இல்லை அப்படின்னா யார் மேலே தப்பு, உங்களை பார்க்க வந்த மக்கள் மீது தவறு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க, அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க, அதற்குண்டான தண்டனை அனுபவிச்சாங்க, அதனால தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் பதில சொல்றாரு. இது அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுது. நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுன்றதை யோசிச்சு பாருங்க. இப்போ காவல்துறை சார்பாக ஆஜராகிறாரு யாரு, கதிரவன், வீர கதிரவன் ஆஜராகி என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் முன்ஜாமீன் மற்றும் ஜாமீன் மனுக்கள் ஏற்கனவே தள்ளுபடியாகின்றன. மனுதாரர்கள் மீது கொலை வழக்கு பதியப்படவில்லை. அரசியல் காரணமாக இருந்திருந்தால் கொலை வழக்கு பதிவு செய்திருக்கலாம். 105 பேரிடம் இதுவரை வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. சிலர் இன்னும் சிகிச்சை பெறுகின்றனர் அப்படின்னு காவல்துறை சார்பாக இந்த பதில சொல்றாங்க. கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர் யார் என கண்டறிய விசாரணை அவசியம். அது தற்போது தொடக்க நிலையிலேயே உள்ளது.
மனுதாரர்கள் இருவரும் கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். யார் சொல்றாங்க? புஷி ஆனந்தும் நிர்மல்குமார் தான் இந்த கூட்டம் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையுமே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. 12 மணிக்கு தலைவர் வருவார் என இவர்கள் தான் அறிவித்தார்கள். யார்? புஷி ஆனந்தும் நிர்மல்குமார் தான் 12 மணிக்கு தான் 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 7 மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார். அதுவரை கூட்டத்தினருக்கு தண்ணீர் உணவு எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. அந்த மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல. 12 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் 7 மணிக்கு தான் வந்திருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னை நம்பி வந்த மக்களுக்கு எதுவுமே தண்ணி, அவங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் உணவுப் பொருள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. யார்? காவல்துறை. 41 பேர் இறந்த பிறகு பொறுப்பான தகவல்கள் இவரிடம் இல்லை. எந்த ஒரு பொறுப்பான தகவலுமே இவங்க கொடுக்கல, ஒழுங்காக தகவல் கொடுக்கல. ஒரு சரியான தகவல் கொடுத்தா சில பேர் என்ன வீட்டுக்கு போயிருக்கலாமா, கூட்டம் மறைஞ்சிருக்குமே என்னன்னு தெரியல, ஆனால் தகவல் கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அடுத்து, ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை, ஆனால் நடத்தியுள்ளனர். போலீஸ் பாதுகாப்பு மட்டுமே வழங்க முடியும். ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், எங்ககிட்ட அனுமதி வாங்கலை, ஆனால் நடத்திருக்காங்க. அப்போ காவல்துறை எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. காவல்துறை வந்து பாதுகாப்பு மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும், நாங்கள் எப்படி இதுக்கு அத்தனை பொறுப்பேற்க முடியும்னு கேட்டிருக்காங்க. கூட்டத்தினருக்கு தலைவர்கள் என்ற முறையில் இவர்கள் எந்தவித அறிவிப்பும் கொடுக்கவில்லை. மரம், கட்டிடங்கள் என அனைத்திலும் ஏறினர். மரம் உடைந்து விழுந்தது. ஆனாலும் இவர்கள் கூட்டத்தினரை கண்டுகொள்ளவில்லை. கட்சியினரிடம் அவர்கள் தலைவர்கள் தான் அமைப்பு ரீதியாக அறிவுறுத்த முடியும், போலீசார் நேரடியாக அறிவுறுத்த முடியாது. சூப்பரா சொல்றாங்க. போலீசார் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கட்சி கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த தலைவர்கள், அதுக்குண்டான பொறுப்புலார்கள் தான் அந்த தொண்டர்களை வந்து கண்டிக்க முடியும். இது இப்படி பண்ணுங்கப்பா, அங்கே வராதிங்கப்பா, இங்கே ஏறாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும். காவல்துறை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த இடத்துல வந்து கட்சியினுடைய தலைவர்களோ உயர் பொறுப்பாளர்களோ சொன்னாதான் அந்த தொண்டர்கள் கேட்பாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. 23 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விரைவாக நடக்க வேண்டும் என போலீசார் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. சம்பவம் நடைபெற்றதும் இவர்கள் அனைவரும் தப்பி ஓடி தலைவரமாக உள்ளனர். ஏற்கனவே போலீஸ் சொல்லியிருக்காங்க, சீக்கிரமா நடத்துங்க, மக்கள் காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க இது பண்ணலாம், ரொம்ப நேரம் ஆயிருக்கு. அதான் 23 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் டைம் எடுத்திருக்காங்க. ஓகே. முதலுதவி, மருத்துவ உதவி உள்ளிட்டவற்றை கூட இவங்க செய்யல. முதலுதவி கூட எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. தலைமறைவாக உள்ளவர்கள் எப்படி முன்ஜாமீன் கோர முடியும்? இவர்கள் தான் கட்சியினரை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் அவர்கள் இதை செய்யவில்லை. நீரிழப்பு மற்றும் மூச்சு திணறலால் உயிரிழப்பு ஏற்பட்டது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. ஏன் இறந்தாங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீரிழப்பு, தண்ணியில் மூச்சு திணறல், இந்த 2 விஷயத்தினால தான் இறந்துருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுதுன்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை தெரிய வரும். கேரவனில் 4 மூலைகளிலும் சிசிடிவி கேமரா உள்ளது. அவற்றில் பதிவான காட்சிகளை போலீசிடம் வழங்க வேண்டும். விசாரணை தொடக்க நிலையில் உள்ளது. இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ். அடுத்து என்னன்னா, 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சம்பவ பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட காலணிகள் கிடந்தன. ஆனால் ஒரு தண்ணீர் பாட்டில் கூட இல்லை. செந்தில் பாலாஜி சொன்னார், இதே மாதிரி அதை தான் காவல்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. மனுதாரர் ஆனந்த் புதுச்சேரியில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் முன்ஜாமீன் கோரி இங்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்ஜாமீன் கேட்டிருக்காங்கல்ல, புஷி ஆனந்த் வந்து புதுச்சேரியினுடைய முன்னாள் எம்எல்ஏ. அதனால் வந்து அவர் வந்து இங்கே வந்து முன்ஜாமீன் கேட்கக்கூடாது. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில், அதாவது எம்எல்ஏ எம்பிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து மனு தாக்கல் செய்யணும், இந்த மாதிரி முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு. ஏன்னா முன்னாள் எம்எல்ஏ அப்படின்ற அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால அதை சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்து முன்ஜாமீன் கேட்டு பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவாதத்தெல்லாம் பார்த்துட்டு நீதிபதி ஒரு விளக்கம் சொல்கிறாரு. இந்த வழக்கில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தின் நிலையையும் இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது. ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற முறையில் மனுதாரர்களுக்கு அதற்கான பொறுப்பும் உள்ளது. இப்போ ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற சொல்கிறாரு. கூட்டத்திற்கான அனுமதி பிற்பகல் 3 மணி முதல் 10 மணி வரை உள்ளதாக மனுதாரர் தரப்பு கூறுகிறது. மனுதாரரே சொல்கிறாங்க, யார்? தாவேகா சார்பே சொல்கிறாங்க. 3 to 10 அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, ரோடு ஷோ நடத்த அனுமதி இல்லை என்றால் அதை ரத்து செய்திருக்கலாமே என கூறி மனுவின் மீது உரிய உத்தரவு பிறப்பித்ததாக கூறி ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னா, பின்னர் மனுக்களின் மீது தீர்ப்பளித்த நீதிபதி அரசு தரப்பு வாதத்தை ஏற்று இருவரின் முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்தார். அதில் மனுதாரர்கள் இருவரும் வழக்கில் 2வது மற்றும் 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. இப்போ புஷி ஆனந்த் 3வது ஆளு, 4வது குற்றவாளியாக நிர்மல்குமாரை பதிவு செஞ்சிருக்காங்க. முதல் குற்றவாளியான மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். 41 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இவர்களில் பலர் ஐசியூவில் உள்ளனர். விசாரணை தொடக்க நிலையில் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்க முடியாது.
என கூறி தள்ளுபடி செய்தனர். அப்போ சொல்லிட்டாங்க, ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்போது முன்ஜாமீன் நம்ம கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தோம்னா இந்த விசாரணை பாதிக்கப்படும் அப்படின்ற முறையில் அவங்களுக்கு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடையாது, எந்த நேரத்துலையும் அவங்க கைது செய்யப்படும். ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ தாவேகா சார்பு என்ன விவாதம் வச்சாங்க, போலீஸ் அதற்கு எதிர்த்தரப்பில் என்ன பதில் சொன்னாங்க, நீதிபதி அதை தள்ளுபடி செஞ்சுருக்காரு. இப்போ தாவேகா சொன்னதை எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ அவங்க சொல்கிறது உண்மையா? அவங்க என்னுடைய கருத்துக்கு உட்பட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, காவல்துறை மேலேயுமே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, மாவட்ட பொறுப்பாளர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அந்த உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் மேலே தப்புன்னு இவங்க மறைமுகமாக சொல்கிறாங்கன்னா, மக்கள் தான். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்போட போகணும், உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் அப்படின்னு யார் சொன்னது? இது தமிழ்நாடு அரசு சொல்ல, காவல்துறை சொல்ல, நான் சொல்லலை, தாவேகாவுடைய நிர்வாகிகள் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஸோ அப்போ கடைசியாக இந்த பழி யார் மேலே போடுறாங்க அப்படின்னா மக்கள் மேலே போடுறாங்க. அப்போ மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், யார் பின்னாடி போகணும், யார் சரியாக நம்மளை வழி நடத்துகிறாங்க. இவர்கள் கடைசியாக நம்மளுக்கு கடைசி நேரத்தில் கை கொடுப்பாங்களா? இந்த அசம்பாவிதம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சுச்சுவேஷன் நாளைக்கு இதை விட இன்னும் பல மடங்கு ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா இவங்க நம்ம கூட இருப்பாங்களா? இவங்களை நம்பி நம்ம போகலாமா? நம்ம யாரை நம்புறது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு ஒரு முடிவு எடுங்க. இந்த சம்பவத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினா உங்களுடைய பதில்கள் என்னவாக இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸில் உங்களுடைய பதில்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.